அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டே 7 கிளாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வேர்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். 2 வேர்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். மோர் தென் 50 வேர்ட்ஸ் இருந்தது. இதில் 30 வேர்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 20 வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே லைஃப்பில் இட்ஸ் ஆசம். இட்ஸ் ஆசம்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு வந்து இட்ஸ் ஆசம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ரெடிகுலஸ். ரெடிகுலஸ்னால் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நீ பண்ணுறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. எதனா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா வேடிக்கையாக இருக்குது சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம இட்ஸ் ரெடிகுலஸ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்ஸ் இம்பாசிபிள். இதை வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் இம்பாசிபிள் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டெரியபிள். அந்த படம் பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கு வந்து இட்ஸ் டெரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். அன்பிலீவபிள்னா முடியவே முடியாது, இது வந்து நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ அடுத்தது என்ன விஷயம் அப்படி கேட்குறது வாட் நியூஸ். ஸோ வாட் நியூஸ் அடுத்தது என்ன நடக்க போகுது அது கேட்குது வாட் இஸ் த நியூஸ் அப்படின்னு கேட்குது. ஒய் நாட். ஒய் நாட் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன் கூடாது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒய் நாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூனா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அதுக்கு வந்து இட்ஸ் அப் டு யூ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நாட் அட் ஆல். ஸோ நாட் அட் ஆல்னால் என்ன சொன்னால், இப்போ யாராவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம், தேங்க்யூ சொல்லி அனுப்புவோம். இதுக்கு வந்து நாட் அட் ஆல், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் அட் ஆல்னு நம்ம மெசேஜ் பண்ணலாம். ஐ எம் டிலே, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐ எம் டிலே அதை யூஸ் பண்ணலாம். தட்ஸ் குட். இப்போ யாராவது ஒரு ஒர்க் செஞ்சுருந்தாங்களா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணதுக்கு தட்ஸ் குட், நல்லா இருந்தது அப்படின்னு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். யூ ஆர் வெல்கம். ஸோ நாட் அட் ஆல் மாதிரி தான். நாட் அட் ஆல்னால் நம்ம அதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ யாராவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்களா வாட்ஸ்அப்பில், ஸோ இதெல்லாம் பரவாயில்ல, அதுக்கு பதில் நம்ம யூ ஆர் வெல்கம்னு நம்ம மெசேஜ் பண்ணலாம். எனி ப்ராப்ளம், எதனாவது பிரச்சனையாக இருக்கா அப்படி கேட்கறதுக்கு எனி ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் whom, யாருக்காக கொடுக்க போகிறீங்க, யாருக்காக சொல்கிறதுக்கு ஃபார் whom அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். வித் whom யூ கோ, யாரோட நீ போக போகிற. ஸோ யாரோட நீ போக போகிற, வெளியில் போக போகிற, அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வித் whom யூ கோ, யார் கூட போக போகிற அப்படி கேட்கறதுக்கு whom நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் லிவ் இட். ஸோ அந்த விஷயத்தை விட்டுடு, அதுக்கப்புறம் பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் லிவ் இட் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் கிட்டிங், இது வந்து குழந்தைத்தனமாக பேசாத, கேலி பண்ணாத, அது சொல்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நாட் எட். நாட் எட்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலைன்னா நாட் எட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், முடிக்கலை அது சொல்கிறதுக்கு. எனி டைம் கால் மீ, எனி டைம் கால் மீ எனி டைம். ஸோ எனி டைம் வந்து நம்ம வந்து எப்போவுமே நீங்கள் பண்ணலாம், அது சொல்கிறது வந்து எனி டைம் கால் மீ எனி டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். வாட்ச் அவுட், மைண்ட் யூ ஸ்டெப், இது ரெண்டுமே ஒரே இது தான். வாட்ச் அவுட்னா பார்த்து போ. இப்போ ஒரு பாதையில் நடந்து போயிருக்காங்க, முள் இருக்குன்னா வாட்ச் அவுட், அது பார்த்து நடந்து போ. இல்லை அனதர் வேர்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா மைண்ட் யூ ஸ்டெப், உன்னோட ஸ்டெப்பை வந்து பார்த்து நடங்க அது சொல்கிறதுக்கு வந்து மைண்ட் யூ ஸ்டெப் வந்து நம்ம மைண்ட் யுவர் ஸ்டெப் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 50 வேர்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டெய்லி டு டெய்லி லைஃப்பில். ஸோ நம்ம 20 வேர்ட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேச முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த இது என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.